திருவண்ணாமலை மண்சரிவில் சிக்கி உயிரிழந்த 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் எஞ்சிய 2 உடல்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொடர் மழை காரணமாக மலை அடிவாரத்தில் உள்ள திருவண்ணாமலை வ.உ.சி. நகரில் மண் சரிவு ஏற்பட்டது. ராட்சத பாறைகள் உருண்டு விழுந்ததில் வீடுகள் சேதமடைந்தன. இந்த இடிபாடுகளில் சிக்கிய 7 பேரை மீட்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றது. இந்நிலையில் இடிபாடுகளில் சிக்கிய 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. எஞ்சிய 2 பேரின் உடல்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருவண்ணாமலை நிலச்சரிவு மீட்பு பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி. இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு இன்று மாலைக்குள் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். கனமழையால் மலையிலிருந்து ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் பாறை சரிவில் சிக்கிய 7 உயிர்கள் பறிபோயிருப்பது மிகுந்த ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். அவருடைய மரணத்திற்கு என்னுடைய இரங்கலை அரசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அவருடைய உறவினர்களுக்கு என்னுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உயிரிழந்தவருடைய குடும்பங்களுக்கு இழப்பீடாக தலா ரூபாய் 5 லட்சத்தை வழங்க உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதனை நாளை மாலைக்குள் கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லியிருக்கின்றேன். மேலும் திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்படுவதால் அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தந்து பொதுமக்கள் பாதுகாப்பான நடவடிக்கைகள் தங்கிடுவீங்க என்று கேட்டுக்கொள்கின்றோம்.